ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து ஜகதுதித்தால் வாழியே, திருவாடி பூரத்து ஜகதுதித்தால் வாழியே, திருவாடி பூரத்து ஜகதுதித்தால் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே, திருப்பாவை முப்பதும் திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே, திருப்பாவை முப்பதும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர் இருந்தாலும் தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை மாதிரின சில ஊர்களுக்கு தான் கோவில் நகரங்கள்னே பேர். ஆனால் காஞ்சிபுரம் மாதிரி எல்லா மதத்தோட கோயில்களும் இருக்கிற ஊர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சைவ காஞ்சி, வைணவ காஞ்சி, பௌத்த காஞ்சி, சமண காஞ்சின்னு எல்லா சமயங்களோட கோயில்களாலையும் நிரம்பி இருக்கிற ஊர் தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கும் வரலாற்றுக்குமான தொடர்பு ஊடும் பாவும் மாதிரி ரொம்பவே நெருக்கமானது. காஞ்சிபுரம்ன்ற ஊரை தாண்டி அந்த மாவட்டமே பல பெக்குலியரான விஷயங்களை தனக்குள்ளே வச்சிருக்கு. 1000 ஏரிகளின் மாவட்டம், பாலாறு பாயிர சமவெளி, செழிப்பான கடற்கரைன்னு இப்படி பன்முகத்தன்மை கொண்ட பல நிலப்பரப்போட கலவை தான் காஞ்சிபுரம். வளமான ஒரு வாழ்வை இந்த பகுதிக்கு, அதாவது தொழிலில், நெசவில், கல்வியில் வளர்ந்ததுக்கு காரணம் இந்த வற்றாத இந்த நீர் ஊற்று தான். இந்த காஞ்சிபுரத்தை சார்ந்த பாலாறு, வேகவதி ஆறு, செய்யாறு போன்ற இந்த நீர் ஊற்று தான் அதற்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது. தண்ணி பற்றி சொல்கிறம்போது காஞ்சி புராணத்தில் புலவன் சொல்கிறான், சொற்றைய தீர்த்தம் மேன்மை சுவைப்படும், பாலோடு ஒக்கும், மற்றைய தீர்த்தமெல்லாம் வாறு புனலோடு ஒக்கும்னு சொல்கிறான். எங்கள் தண்ணி பாலுக்கு ஈடானதுன்றான். அதற்கு காரணம் பல லட்சம் ஆண்டுகளாக இந்த ஆறு என்பது ஓடி ஓடி சேர்ந்த மணல் செல்வம். அந்த மணலிலிருந்து வடிகட்டியதனால் இந்த தண்ணி நல்ல தூய்மையான தண்ணி, பாலோட சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறான். பாலாற்றை பற்றி சங்க இலக்கியங்கள் மாதிரி பல இலக்கியங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள், தொல்லியல் சான்றுகள்னு பல முக்கியமான தரவுகளை காஞ்சி அமுதன் புட்டு வச்சார். தன்னோட பாலாற்று அனுபவங்களை பற்றி அவர் பேசும்போது ஆறு இல்லாத ஊர் அழகுக்கு பாலுங்கிற ஒரு சொலவடை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆற்று பெருக்கற்று அடி சுடும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் அப்படின்னுறாங்க. என்னென்னா, ஆற்றுல வெள்ளம் போய் இல்லைன்னா கூட ஊற்றினால் இந்த நம்முடைய வாழ்க்கையை தரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு பெரிய புராணத்தில் ஒரு பாடல் இருக்குது, பிள்ளை கைவர பெருகுபால் சுரைமுலை போல் மல்லர் வேலனில் மனத்திடை கைதி சேர்ந்து வருட வெள்ள நீர் மருங்குங்கால் பல்ல நீர் வயல் பாய்ந்து பருமடை உடைப்பது பாலின்னு ஒரு பாட்டு. ஒரு குழந்தையை பெற்ற அந்த தாய் அந்த குழந்தையை கையில் எடுத்தால்னா அவள் அந்த காம்பிலிருந்து பால் பீச்சு அடிக்கும். அதை போல் கடுமையான வெப்ப காலத்தில், கோடை காலத்தில் கூட இந்த மணலை, அந்த பாலாறு மணலை தோண்டினோம்னா அதில் தண்ணி வயலில் வாய்க்காலில் பாஞ்சு மடையே உடைச்சிடுமா. அப்படியான ஒரு வளம் இந்த பாலாற்றில் இருந்தது. பட்டு என்பது அந்த கோரா என்று சொல்லக்கூடிய இயற்கை பொருள். அது ஒரு பூச்சியின் மூலம் வருது. அந்த அந்த இழைக்கு செயற்கையாக வண்ணம் மூட்டுறாங்க. அந்த வண்ணம் மூட்டுவது ஒரு வேதிப்பொருள். அப்போது அந்த வேதிப்பொருளில் இந்த தண்ணீர் கலக்கணும். தண்ணீர் ஏற்கனவே வேதிப்பொருளாக இல்லாமல் இருக்கணும். அந்த உப்புத்தன்மையும் காரத்தன்மையும் இல்லாத ஒரு தண்ணீரை மணல் தான் வடிகட்டி தருது. இந்த பாலாறு மணல் 60 அடி 70 அடி வடிகட்டி
அந்த உப்புத்தன்மையும் காரத்தன்மை இல்லாத தண்ணிக்கிறதுனால காஞ்சிபுரம் பட்டுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது. இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமிலாம் கூட பாடகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான டார்க் ப்ளூ சேலை கட்டுவாங்க. அது காஞ்சிபுரத்துலேருந்து உற்பத்தி ஆனது தான். அது எம்எஸ் கலர்னே அதுக்கு பேர். அதுக்கு அப்படி பட்டு தொழிலும் நூல் நெசவு தொழிலும் வளர்வதற்கும் அடிப்படை ஆதாரமாக இந்த பாலாறு தான் இருந்தது. இப்போ காஞ்சிபுரம் போனால் காலாட்டியும் சாப்பிட்லான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது இந்த பகுதியினுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கை சார்ந்த ஒரு சொல் வழக்கு. அது காஞ்சிபுரத்தில் மிக அதிகமாக நெசவு தொழில் இருந்தது. இப்போ காஞ்சிபுரம் போனீங்கன்னா அந்த புனிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு நூலை வந்து ரெண்டாக பிரிக்கிறது. புனிக்கட்டைனா ஒரு புனி மிதிச்சா ஒரு நூல் கீழே இறங்கும், ஒரு நூல் மேலே போகும். அப்போ மேலே போகும்போது அதுக்குள்ளே ஊடுவாக ஒரு இழை போடுவாங்க. அடுத்ததில் இந்த மேலே வந்து கீழே இறங்கிடும் இன்னொரு புனியை மிதிச்சிங்கன்னா. அந்த காலை மெரித்து இந்த நெசவை செய்தோம்னா சாப்பாடு கிடைக்கணும். அங்கே போய் காலை ஆட்டினா புனிக்கட்டையை மெரித்து வாழ்ந்தால் சாப்பிட்லான்றது தான் அது. காஞ்சி அமுதன் பேசின விஷயங்களை அசை போட்டுக்கிட்டு பட்டு நெசவு பண்ணுற ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு குடும்பமே பாரம்பரியமாக நெசவு தொழிலில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. அங்கே நெசவு பண்ணுற ஒருத்தட்ட பேச்சு கொடுத்தோம். அவரோட பேசும்போது நெசவு பண்ணுறதுல இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதுக்கு அடிப்படையாக இருக்க கணித அறிவுன்னு பல நுணுக்கமான விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார். நெசவுன்றது வந்து முதல்ல கோரா அப்படின்ற ஒரு வார்ப்பை வாங்கி அதில் டையிங் பண்ணி சில்க்ஸ் தயார் பண்ண ஆரம்பிக்கிறோம். சூரத்தில் வந்து எங்களுக்கு ஜரி கோல்டு அண்டு சில்வர் மிக்சிங்கில் எங்களுக்கு ஜரி கிடைக்கிது. அது பார்டராகவும் பாடி டிசைனாகவும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு வரோம். இந்த தொழில் வந்து மேலும் விரிவடைகிறதுக்கும் பல டிசைன்ஸும் மிஷினரி ஜாக்கார்ட்ஸ்ன்றக்கூடிய பல மிஷினரிகள் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் நெசவு நெய்யறதும் நெசவு தயாரிக்கிறதும் கையால் தான், கைத்தொழில் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாரம்பரியமாக செய்கிறதுனாலையும் மேலும் வந்து தரமான பொருட்களை வாங்கி செஞ்சுட்டுறதுனால இன்றைக்கி பல ஆண்டு காலமாக இந்த தொழில் வந்து மிகவும் சிறப்பாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து பண்ணை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மெத்தட். அது வந்து மூங்கிலால் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருள் வந்து 51 இன்ச்சுக்கு 5100 இழைகள் கோர்க்கப்பட்ட ஒரு பொருள். அதை வச்சு தான் நெசவுன்றக்கூடிய நெசவை நாங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறோம். அது வந்து பாவு அப்படிங்கிறது ஒரு பொருளும் சப்புரிங்கக்கூடிய இன்னொரு பொருளும் மிக்ஸ் ஆகி தான் நெசவு தயாரிக்குது. அதில் டிசைன் பிரைட்டாக கொடுக்கறதுக்காக சில்வர் ஜரி, கோல்டு அண்டு சில்வர் மிக்சிங் ஜரி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோட்டோகிராஃபியில் பிளாக் அண்ட் ஒயிட், கம்ப்யூட்டரில் 0-1ன்னு இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் முறையோட ஆரம்பமாக பட்டு நெசவு தொழில் இருக்குது. ஜக்கார்டில் இருக்கக்கூடிய புள்ளிகள் தான் இந்த தொழில்நுட்பத்துக்கு அடிப்படை. நான் இந்த தொழிலில் முதல் வரும்போது அடை அப்படிங்கிறக்கூடிய ஒரு நூலில் தான் இந்த பார்டர், பாடி, முந்தி அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு இருந்தது. இது வந்து காலப்போக்கில் ஜாக்கார்ட்ஸ் அப்படின்றது எடுத்துன்னு வந்த காலத்தில், அதன் பிறகு அந்த 240ன்ற கூடிய ஒரு கவுண்டிங்க்கும் 5100 கூடிய பண்ணையோட ஏழைகளுடைய கவுண்டிங்க்கும் மிக்சிங் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணி, அந்த கால்குலேஷன் அடிப்படையில் 1 2 3 240க்கும் திரும்பி 1 2 3 240க்கும் போயிட்டு மேலும் அதை ஜாயின் பண்ணி அதை ஒரு டிசைனாக நாங்கள் உருவாக்கி காட்டுறோம். இது வந்து தறியில் பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும் அது எப்படி டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது. இந்த ஜாக்கார்ட்ஸ் அப்படின்ற மெத்தேடில் தான் வந்து இன்றைக்கி நிறைய எல்லா தறியுமே அது போல் தான் போயிட்டுருக்கு. நிறைய தறியில் எல்லா தறியுமே அது போல் தான் போயிட்டுருக்கு. அடை கட்டி நெய்யக்கூடிய பாரம்பரியம் மாறி போயிடுச்சு இன்றைக்கி காஞ்சிபுரத்தில். இதோடைய கால்குலேஷன் வந்து எடுத்து பார்த்தோம்னா 120 ஜாக்கார்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி 600 ஜாக்கார்ட்ஸ் வரைக்கும் காஞ்சிபுரத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பட்டு நெசவு பண்ணுற சத்தத்தை கேட்டுக்கிட்டு அடுத்து திருப்பாவை பாட்டை கேட்கறதுக்காக திருப்பெரும்புதூருக்கு நாங்கள் கிளம்புறோம். சிட்டம் சிறு காலே வந்துன்னை சேவித்து பொத்தாமரை
அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குத்தேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பறை கொள்வான் அன்றுகால் கோவிந்தா இத்தை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உள்தன்னோடு. தமிழர்களோட மரபுலையும் பண்பாட்டிலையும் இசைக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. பக்தியையும் இசையையும் பிரிக்கவே முடியாது. பக்தி இயக்கத்தோட அடிப்படையே பாட்டும் இசையும் தான். இந்த பாட்டையும் இசையும் வச்சு தான் சைவம் வைணவம் மாதிரியான பக்தி இயக்கங்கள் வளர்ந்துச்சு. அந்த மரபுல முக்கியமான இடம் சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளோட திருப்பாவைக்கு உண்டு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா மார்கழி திங்கள் மதி நிறைந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா. மார்கழி மாதம் அதிகாலையில் வைணவர்கள் பாடுற முக்கியமான இசை திருப்பாவை. வைணவ மரபுன்றதே பக்தியை இசை மூலமாக சொல்கிறது. நாங்கள் அதிகாலையிலே கிளம்பி திருப்பெரும்புதூருக்கு போயிட்டோம். அங்கே தெருக்களில் பஜனை கோஷ்டிகள் பாடிக்கிட்டே வந்தாங்க. அவங்க பாடின பாடல்கள் அப்படியே உயிரையே உருக்குற மாதிரி இருந்தது. பக்தி, காதல், இயற்கைன்னு இது எல்லாமே சேர்ந்து அந்த பாடல்கள் கேட்கறதுக்கே அவ்வளோ ஏகாந்தமாக இருந்தது. சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கா சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கா. ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு விதமாக கடவுளை உருவாக்கிறாங்க. அப்படி வைணவத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாளை காதலனாகவும் பக்தர்கள் எல்லாம் அவனோட காதலியாகவும் தங்களை உருவச்சிக்கிறாங்க. இதை நாயகன் நாயகி பாவம்னு சொல்றாங்க. அப்படி ஆண்டாள் கண்ணனை காதலாம் நினைச்சு உருகி உருகி பாடின பாடல்கள் தான் திருப்பாவை. ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் ஏராந்த கண்ணி. ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் பிறந்த இடம். 2017 அவருடைய 1000வது வருஷம் வருது. சமயத்தில் தீண்டாமை, ஜாதி இதுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் ராமானுஜர். அவரை பற்றின பல முக்கியமான விஷயங்களை திருப்பாவை பாட்டை பாடின கோவிந்தராஜ் எங்களோட பகிர்ந்து. அறிவொன்றும் இல்லாத ஆய்குல துண்டனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ராமானுஜன் என்ற பேரில் இந்த ஊரில் பிறந்தார். அவர் பிறந்த வருடம் 1017 பிங்கள வருடம். அவர் பிறந்த 1000 வருஷம் பூர்த்தி ஆக போகுது. அவர் இந்த மண்ணில் பிறந்தது தான் எங்களுக்கு பெரிய பெருமை. இந்த ஊரின் பெரிய விசேஷம் ராமானுஜர் அவதாரம் தான். அவர் 120 வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்தார். வைஷ்ணவ தொண்டு நிறைய பண்ணார். இந்த வைஷ்ணவத்தை விழுதுகள் நிறைஞ்ச ஆலமரம் எப்படி தழைத்து ஓங்கியிருக்குமோ அந்த மாதிரி வேரூன செய்தார். இந்த பூமியில் வைஷ்ணவத்தை பெரிய ஆலமரமால் வேரூன செய்தார். அவரால் வைஷ்ணவ சம்பிரதாயம் காக்கப்பட்டது பெருசாக. எங்கள் காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் தொன்று தொட்டு திருப்பாவை 30 நாளும் சங்கீர்த்தனம் பண்ணி திருவீதி உலா தீர்த்த பிரசாத விநியோகம்லாம் பண்ணுறாங்க. ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் திருப்பாவைக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. 12ஆம் பாசுரம் கனைத்திலங்கட்டுருமைன்ற பாசுரத்தில் ராமானுஜரை சாட்சாத்காரமாக காட்டி கொடுக்குறாங்க ஆண்டாள். நற்செல்வன் தங்காய் அப்படின்ற ஒரு வரி அதில் வரும். அதில் நற்செல்வன் ராமானுஜராகவும் தங்கை ஆண்டாளாகவும் குறிப்பிடப்படுது. ஆண்டாள் ஒரு காலத்தில் ரங்கநாதரை நான் கல்யாணம் பண்ணிங்கன்னா திருமாலிரஞ்சோலை பெருமாளுக்கு 100 தடா அக்கார வடிசல் சக்கரை பொங்கலும் 100 தடா வெண்ணையும் செய்து வைக்கிற வேண்டிக்கினாங்க. ஆனால் அவங்க வேண்டிக்கினாங்களே தவிர
ரங்கநாதரை திருமணம் ஆன உடனே அந்தரியாமையாக கலந்துட்டோன்னே அவங்களால் அதை நிறைவேற்ற முடியல. பிற்காலத்தில் வந்த ராமானுஜர் வந்து அந்த பாசுரங்களை படிக்கும்போது அந்த பாசுரத்தை வந்து உற்று நோக்கி பார்க்குறாரு. சக்கரை பொங்கல் செய்கிறதா வேண்டிக் கொண்டேன், வெண்ணெய் சமர்ப்பிக்கிறதா வேண்டிக் கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்களே தவிர அதில் செய்ததாக ஒரு அத்தாரிட்டி எதுவும் இல்லை. அதனால் ராமானுஜர் என்ன பண்ணார், ஆண்டாள் வேண்டிட்டு போனதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்தில், அதாவது ராமானுஜருக்கு சில ஆண்டுகள் முன்னாடி பிறந்தவங்க ஆண்டாள், சில ஆண்டுகள் பின்னாடி பிறந்தவர் தான் ராமானுஜர். இருந்தாலும் அவங்க வேண்டிக்கினதை இவர் செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறார். செய்துட்டு சில காலம் கழித்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமானுஜர் போகும்போது அர்ச்சையாக இருக்கிற ஆண்டாள், சிலையாக இருக்கிற ஆண்டாள் ஒரு படி எழுந்து வெளியே வந்து வாரும் என் கோயில் அண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரு அண்ணன் தான் ஒரு தங்கச்சியோட எண்ணத்தை நிறைவேற்ற முடியுன்ற ஒரு அடிப்படையில் அண்ணனே அப்படின்றாங்க. அதனால் ராமானுஜருக்கு கோவில் அண்ணன்ற ஒரு பேர் உருவாகுது. ராமானுஜர் பக்தி இயக்கத்தில் செஞ்ச புரட்சிகரமான விஷயங்கள், ஆண்டாளுக்கும் அவருக்குமான தொடர்பு, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ராமானுஜர் வந்து சமூக சீர்திருத்தவாதின்னு ஒரு பெயர் அவருக்கு. திருமந்திரம்ன்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, ஒரு வர்க்கத்தினர் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் திருமந்திரம் வந்து ஒரு வர்க்கத்தினரே மாற்றி மாற்றி சொல்லிட்டு வர்றது நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ திருக்கோட்டியூர் நம்பின்றவர்கிட்ட போயிட்டு ஒரு மாதம் உபவாசம் விரதம் இருந்து பட்னியாக இருந்து உயிர் போகிற நிலையிலையும் அந்த விரதத்தை கடைப்பிடிச்சி அந்த திருமந்திர ரகசியத்தை கேட்டு வந்து மறுநாளே திருக்கோட்டியூர் கோபுரத்து மேலே ஏறி எல்லாரும் ஆசையுடையவர்கள் எல்லாம் வாங்க, மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அந்த திருமந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லிடுறார். ஆனால் திருமந்திரத்தை சொன்னால் அவருக்கு நரகம் கிடைக்கின்றது குருவுடைய சாபம். எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எல்லாரும் பரமபதம் போகணும், சகல சர்வத்தாலும் போகணும்னு சொல்லிட்டு தியாகம்லாம் பண்ணார். ஹரிஜன்ஸ் என்ற மக்களை வந்து ஆலய பிரவேசம் பண்ண வச்சார். கோவில் உள்ள ஹரிஜன்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த காலத்தில். ஊரில் வந்தாலே கழுத்தில் இடுப்பில் துண்டு கட்டின்னு போகணுன்ற மாதிரி நிலையில் இருந்தது. அப்போ ராமானுஜர் வந்து தான் எல்லாரும் சன்னதி உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனம் பண்ணார். அவருடைய சமூக புரட்சி வந்து எல்லையே கிடையாது. வங்கக்கடல் கடைந்த மாதவனி கேசவனி, வங்கக்கடல் கடைந்த மாதவனி, வங்கக்கடல் கடைந்த மாதவனி கேசவனி, திங்கள் திருமுகத்து ஜெயிழையாக, திங்கள் திருமுகத்து ஜெயிழையார் அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்டவாற்றை அணி புதுவை, பைங்கமலத்தல் தேரியல் பட்டர்பிரான் தேரியல் பட்டர்பிரான், பைங்கமலத்தல் தேரியல் பட்டர்பிரான் கோதை, சங்கத்தமிழ் மாலை. கோயில்களில் கடவுளுக்கு எத்தனையோ விதமான படையல்களை செஞ்சாலும் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் கடவுளுக்கு இட்லியை படையலாக படைக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இட்லினா அது ஒரு சாதாரண உணவுப் பொருள்ன்ற எண்ணத்தோடு தான் கண்ணனை பார்க்குறதுக்கு போனோம். ஆனால் அவர் செஞ்ச இட்லியோட வடிவமும் அதோட செய்முறையும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. காஞ்சிபுரம் குடலை இட்லின்னு பேர் இது. இதை கிட்டத்தட்ட நான் 2004 எங்கள் ஃபாதர் காலமாயிட்டார், அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 40-45 வருஷமாக அது பண்ணியிருந்தார். எங்கள் அப்பா தமிழ் தொழில் கலைஞர் தான் அவர். அவர் ட்ரெடிஷன் ஐட்டம் என்னென்னா இதில் வந்து மூங்கில், இந்த மந்தாரில் நடுவில் வாழை போட்டு வைக்கிறது தான் மெயின். இது இந்த இட்லியோட ஸ்பெஷல் என்னென்னா ஃபுல்லாகவே ஸ்டீமில் தான், ஆவியில் தான் வேகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேகிறது. அது இல்லாமல் இந்த இட்லியை வந்து நீங்கள் 2 days கூட வச்சுட்டு சாப்பிடணும். மாவு கீழே போகாமல் இருக்கிறதுக்கோசரம் பேஸ் போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாவு வெளியில் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கோசரம் மந்தார் இலை வந்து ஒரு ட்ரெடிஷன் ஐட்டம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
அது இதுக்குன்னு நம்ம தைச்சி கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நம்ம வச்சுக்கிறத. இட்லியை வழக்கமாக செய்கிற மாதிரி தட்டில் அவிக்காமல் குடலைன்னு சொல்கிற ஒரு மூங்கில் குழலில் மந்தார இலை, வாழை இலை இதெல்லாம் வச்சு தான் அவங்க அவிக்கிறாங்க. அந்த செய்முறையை பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் இருக்கிற குச்சி வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் 90% வாழை போடுவோம். வாழை வந்து இயற்கை குணம் உள்ளதுன்னு தெரியும் எல்லாருக்குமே நமக்கு. நான் இட்லி வந்து இது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் செஞ்சு கொடுப்பேன். ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன் நம்ம. அவங்ககிட்ட நம்ம சைஸை சொல்லிட்டேன்னா, இந்த கான்செப்ட் இது சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஒரு ரெகுலராக ஒரு நம்ம ஆர்டர் ஒரு 50 100 ஆர்டர் கொடுத்து நம்ம செய்வோம். ஏன்னா நம்மளுடைய சைஸ் அன்ஈவன் சைஸாக இருந்ததுன்னா நம்ம குத்துற ரேஷியோ மாவோட எல்லாமே இதுவாக டிஃப்ரென்ஸ் ஆகிடும். இதில் வந்து பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சு புளிச்சிட்ட பிறகு ஒரு 12 மணி நேரம் புளிக்கணும் மினிமம். அப்போ தான் அதோடைய இது ஸ்டேட். அதுக்கப்புறம் போச்சுன்னா புளிப்பாயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வைக்க போகிறோம். ஏற்கனவே தண்ணி ஊற்றியாச்சு, ஸ்டீம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டீம் வருதோன்னு இப்போ ஆவி வரும் பாருங்கள். ஃபுல்லாக ஆவி வந்து திருப்பி தண்ணி இட்லி மேலே படாமல் இருக்கும். இது மேலே பட்டு அப்படியே இது வந்து வாட்டரை இழுத்துக்கும் கொஞ்சம். அதுக்கோசரம் அதை போடுறது நம்ம. ஓகே, ஸ்டீம் வர வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக வைப்பேன். ஆவி வந்த உடனே அப்புறம் செட் பண்ணுவோம். இந்த ஆவி கண்டினியூஸாக வராமல். காஞ்சிபுரம் வரதர் கோவிலில் வந்து பெருமாளுக்கு இட்லி தான் டெய்லி 365 நாளும் இதே மாதிரி மூங்கில் குடலில் போட்டு இட்லி தான் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது அன்னதான் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. அது வேறு எந்த கோவில்லையும் இட்லி கிடையாது. இந்த குடலை இட்லிந்து வந்து பெருமாளுக்கான டெய்லி பண்ண மாட்டாங்க. அதனால தான் காஞ்சிபுரம் இட்லி, வரதர் கோவில் இட்லின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குச்சி எதுக்கு வச்சு பார்க்குறேன்னா, இட்லி ஸ்டீம் ஆகிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு கன்ஃபர்மேஷன். பொதுவாக பிளாஸ்டிக்கில் இருக்க மூடி வச்சா தான் ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மந்தார இலையில் ஏர் போகிற மாதிரி இருந்தால் தான் 2-3 நாள் வரைக்கும் இட்லி கெடாமல் இருக்குன்னு அவர் சொன்னது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இட்லி கட்ட போகிறோம் நம்ம. இந்த இட்லி ஆஃப் பண்ண பிறகு மினிமம் 3 ஹவர்ஸ் கழிச்ச பிறகு தான் இந்த இட்லி குடலிலேருந்து வெளியில் வரும். மாவு வச்சது அதாவது 2.25 மணி நேரம் ஸ்டீம் டைம். அதுக்கப்புறமா ஒரு 3 ஹவர்ஸ் மினிமம் 3 ஹவர்ஸ் கழிச்சு மினிமம் 5 ஹவர்ஸ் ஆகிடும். பொட்டலாம் ஏதாவது நம்ம பேக் பண்ணுற அளவுக்கு மெயின் வேணும்னா ஆறின பிறகு கட்டினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்டீம் வந்து ஆவி வரவிடாது. திருப்பி அந்த சூட்டில் இருந்ததுன்னா அந்த அப்படியே ஆம்பரம் அது மேலே தனி மாதிரி படி வருது. அது பராமரிக்கிறதுக்கு தான் பெஸ்ட் வே. அதே மாதிரி இந்த இட்லியை வந்து ஹாட் பேஸ்லேயோ பிளாஸ்டிக் ஏர் ஃப்ரீயாக இருந்ததுன்னா 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு குட் பில்லு. இது இன்னொரு காரணம் அதில் இருக்கிற மந்தாரில் வாழை தான். பண்பாடு, வரலாறு, இசை, உணவுன்னு இப்படி எல்லாத்துலேயுமே தனக்கே உண்டான அற்புதமான பண்புகளை கொண்ட காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. அந்த அளவுக்கு காஞ்சிபுரத்தோட தொன்மை மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கும் பெரும் சென்னலோடு கயலுகல, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காத பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வல்லற் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய், எம்பாவாய்.